ஹே கைஸ்! நைட்டுக்கு டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேனா, ரொம்ப எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிளா பொங்கல் அண்ட் கோகனட் சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளயே பண்ணிடலாமே அப்படின்ட்டு, அவங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. அதனால அதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டா, அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆகாம கொஞ்சம் சீக்கிரம் படுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா நைட்டெல்லாம் டிங்கு என்ன பண்ணுவான், கத்திக்கிட்டே இருப்பான். சின்னதா ஒரு சவுண்டு கூட கேட்கக்கூடாது அவனுக்கு. லைட்டா எங்கேயாவது சவுண்டு கேட்டுச்சு, இல்லை இருட்டலா இருக்கும்போது லைட்டா ஏதாவது ஒரு இடத்துல லைட் எரிஞ்சுது அப்படின்னாக்கா, உடனே கத்த ஆரம்பிச்சுருவான். அது மாரி தான் நெறையா டைம் எப்பயுமே அப்படிதான் நடக்கும். அதனால தான் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லாம தான் போகுமே தவிர, அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. ஏன்னா, அது அவங்களுக்கு பழகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் அம் புதுசா இருக்க மாரி தான் இருக்கும். நைட்ல இவன் கத்துறதுனால தூக்கம் வராம இருக்கிறது. அப்புறம் பொங்கலுக்கு இந்த மாதிரி குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய், நெய் கொஞ்சம் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் எப்பவும் போல சீரகம் அண்டு கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சும், கருவேப்பிலை, அப்புறம் அ ஒரு 2 மொளகா நல்லா கீறி வச்சிருக்கேன் பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ணி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அது கூடவே ரைஸை போட்டு எப்பவுமே இந்த பொங்கல் வைக்கிறப்பலாம் ஒரு ஒரு டைமும் ரைஸ் போடுறப்பயே அது கூடவே பாசிப்பருப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணி வைப்போம் இல்லையா? நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஒரு டைமும் மறந்துருவேன். பாருங்க இப்போ கூட நான் வெறும் ரைஸ் மட்டும் தான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தான் யோசனை ஞாபகம் ஓ! ஆமால்ல ஏதோ மிஸ் பண்றோமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் பாசிப்பருப்பு போடணும்னு சொல்லிட்டு, அப்புறம் 1/4 கப்பு இந்த கப் அளவுல பாசிப்பருப்பு எடுத்து அதையும் வாஷ் பண்ணி, ஒரு 8 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன் 2 கப்புக்கு, 2 கப் அரிசிக்கு. அப்புறம் 1/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன்னா, அதனால 8 கிளாஸ் தண்ணி வச்சு, அத கொஞ்சம் நல்லா குழஞ்ச மாரி இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக 8 கிளாஸ் வச்சுட்டு தண்ணி ஊத்தி, அதுக்கப்புறமா உப்பு போட்டு தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் லிட்ட போட்டு மூடி ஒரு 6, 7 விசில் வச்சிருக்கேன். நல்லா குழஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளயே என் ஹஸ்பண்ட் வந்துரக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே வந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா ஒரு சில டைம்ல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டயர்டா வருவாங்க. ஒரு சில டைம்ல டயர்டா வந்துட்டு சீக்கிரம், சீக்கிரம் அப்படின்னுவாங்க. எனக்கு தான் டென்ஷனா இருக்கும். அதனால அந்த மாரி டென்ஷனா இருக்கு. பண்ண வேண்டிய அவசியம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் இன்னைக்கு பிஃபோராவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய வேலை இல்ல. இருந்தாலும் சின்ன சின்ன வேலை அவங்க வந்தாலே கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி இருக்கும் வேலைலாம். அதனால தான் பண்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், கோகனட் சட்னி மட்டும் கொஞ்சோண்டு அரைச்சு வச்சுட்டு, அவங்க வர நேரம்ன்றதுனால தான் அரைச்சேன். இல்லன்னா அதுவுமே கொஞ்சம் லேட்டா தான் பண்ணியிருப்பேன் அவங்க வந்ததுக்கப்புறம். அதனால அது கூடவே பண்ணிட்டு, எப்பவுமே அ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குலாம் எதுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா, ஏன் பொதுவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு நம்ம சொல்றத அவங்க கேட்க மாட்றாங்க அப்படின்றதுனால தான் எனக்கு மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் மோஸ்ட்லி சண்டை வர்றதே ம் அவங்களும் நானும் அ பேசும்போது கான்வர்சேஷன் ஒண்ணு வைக்கும்போது, அத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னொன்னு காது குடுத்து கேட்க மாட்டாங்க. அத அவாய்ட் பண்ணிட்டு போணும்னு தான் நினைப்பாங்க. அதனால தான் எனக்கு அது கோவமா வரும். அவங்க சொல்றத நம்ம லிசன் பண்ணி கேட்போம். ஆனா நம்ம சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னும்போது, அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற, டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கும். அது ஏன் ஒரு சில ஆம்பளைங்கலாம் இந்த மாரி இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல இதுவரைக்கும். இப்ப டிங்கு அவங்க டாடி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. எப்பயுமே இப்படிதான். அ ஈவினிங் ஆனா போதும், அவங்க வந்தாலே அவங்க சத்தம், அவங்க ஸ்லிப்பர் சத்தம், அவங்க நடந்து வர்றது, பைக் சத்தம் இது எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கா. அவங்க வர்றதெல்லாம் கேட்டாலே போதும், உடனே அப்படியே அக்ரெசிவா ஆயிடுவா. ரொம்ப அப்படியே கத்துறது, அ நாங்க இரும்பு கட்டில் மாரி தான் இருக்கும். அந்த நரம்புல இருக்கும்ல, அந்த கட்டில்ல அதில தான் நாங்க கட்டி போட்டு வச்சிருக்கோம் இவன. அந்த சைட்ல மறைஞ்சிருக்கு இருட்டல்ல. அதுலேருந்து இழுத்துக்கிட்டு வருவான். அவங்க வந்தாலே போதும் அப்படிதான் பண்ணுவான். இதே அவங்க இல்லனாக்கா அப்படியே பொட்டி பாம்பாட்டம் அடங்கி அப்படியே சைலண்டா இருப்பான். ஏதாச்சும் சின்னதா சத்தம் கேட்டா மட்டும் கத்துவானே தவிர, நான் அப்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பேன். அதே மாரி அவங்க வர்ற நேரத்தில மட்டும் இந்த மாதிரி ரொம்ப ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா தான் வெளியில வாக்கிங் கூட்டு போவாங்க. அப்பதான் அவன் பாத்ரூம் போறதுக்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கும்ன்றதுக்காக, எப்பயுமே ஏர்லி மார்னிங்கும் அதே மாரி நைட்டு வந்ததும் கூட்டிட்டு போவாங்க. அதனால அத அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். அவங்க வந்தாங்கன்னா, இவங்க நம்மள கூட்டிட்டு போறாங்க வெளியில அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனாலவே அவன் என்ன பண்றான், அ
அவங்க வந்தாங்கன்னா, அப்படி கொஞ்சம் கத்துறது, ஹைப்பர் ஆகுறது அந்த மாரிலாம் பண்ணுவான். நானும் இவன போட்டு புடிச்சு, புடிச்சு புழிஞ்சு, புழிஞ்சு கொஞ்சிட்டு தான் இருப்பேன். ஆனாலுமே என் மேல ஏன் இவன் இவ்ளோ பாசமா இருக்க மாட்றான்னு தெரியல. ஏன்னா, அவங்க வந்து வெளியில கூட்டிட்டு போறாங்க அப்படின்றதுனாலவோ, இல்ல ஒரு சில டைம்ல நான் நெனச்சுப்பேன், நம்ம ஊருக்கு போய் ஸ்டே பண்ணியிருக்க டைம்லாம் அவங்க தானே கூட இருக்காங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு புடிச்சிருக்கும் போல அந்த அளவுக்கு நானும் நெனச்சுட்டு விட்டுருவேன். ஸோ, வீடு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இன்னும் எல்லாமே அப்படி அப்படியே போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் ஹால்ல இருக்க செல்ஃப், கிச்சன்ல இருக்க செல்ஃப் தான் பேக் பண்ண வேண்டியிருக்கு. இதோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.